தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நிதி ஒரு பொருட்டல்ல என்றும், தமிழக அரசு நிலம் கையகப்படுத்துவதை தாமதமின்றி செய்து தர வேண்டும் என்றும் நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 165 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையை கும்பகோணத்தில் நடுவண் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மிகவும் தாமதமாவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் சாலை பணிகளுக்கு நிதி ஒரு பொருட்டல்ல என்றும், தமிழக அரசு நிலம் கையகப்படுத்துவதை தாமதமின்றி செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். So today I got appointed to visit here on this road. The project was delayed from many days. The fact which already accepted that 4 years, 1 month is delayed because of the various reasons. I don't want to politicalize this subject, but I will request Honorable Chief Minister of Tamil Nadu and government that money is not a problem. We are giving 2 lakhs crore. I am again ready to give 1 lakh crore more, but we need land acquisition process passed. We need permission for aggregate and other things also. தமிழகம், கர்நாடகம் இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நதிநீர் இணைப்பு திட்டம் தயாராக உள்ளதாகவும், விரைவில் செயல் வடிவம் பெறும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக குடும்பத்துடன் கோவிலில் வழிபட்ட நிதின் கட்கரி மகாமக குளத்தில் காலை நனைத்து குளத்து நீரை தலையில் தெளித்துக் கொண்டார்.